குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கரூரில் தாவேகா கூட்ட நெரிசல் சம்பவம் நடந்த அன்று அங்கு சென்ற அமைச்சர் அன்பில் மகேஷ் கண்ணீர் விட்டு அழுதது விமர்சனம் செய்யப்பட்டது. அதுகுறித்து மதுரை செய்தியாளர் சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் சில மேற்கோள்களை காட்டி பதிலளித்துள்ளார். இந்த விடுமுறை என்று வரும்பொழுது அந்தந்த கலெக்டர்ஸ் கிட்ட அந்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கலெக்டர்ஸ் தான் நாங்கள் கொடுத்துட்டோம் பண்ணாங்க. ஏன்னா ஒவ்வொரு முறையும் அரசாங்கம் என்ன சொல்லுது, பள்ளிக்கல்வித்துறை என்ன சொல்லுது என்பது சொல்வதை காட்டிலும் அந்தந்த மாவட்டத்துக்கு தகுந்தாப்புல அந்த கலெக்டர்ஸ் வந்து முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். உணர்ச்சிகள் மட்டும் அதிகமாக இருந்த அறிவு குன்றி போய் இருந்தது என்று சொன்னால் அது விலங்குக்கு சமமானது, அல்லது உணர்ச்சிகள் கம்மியாயிட்டு அறிவு மட்டும் அதிகமாக இருந்து சொன்னால் அது மரத்துக்கு சமமானது என்று எப்படி வள்ளுவன் சொல்லியிருக்காரோ அந்த குரலை தான் நான் மேற்கோளிட்டு நான் பார்த்துருக்கேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல நாம் மனுஷன், குறிப்பாக அங்கே பேசும்போது எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு கள்ள கடவுளாக மாற்ற தெரிஞ்சவனுக்கு ஒரு மனிதனாக மாற மறந்துட்டான். மத்திய அரசு கால தாமதம் செய்ததே நெல் மூட்டைகள் தேங்குவதற்கு காரணம் என உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சை பிள்ளையார்பட்டியில் உள்ள நெல் சேமிப்பு கிடங்கை அமைச்சர்கள் கோவி செழியன், மெய்யநாதன் ஆகியோருடன் சேர்ந்து ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களுக்கு அவர் பேட்டியளித்தார். அப்போது தஞ்சை மாவட்டத்தில் இந்த ஆண்டு 299 நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு இதுவரை 1.06 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் 50,000 மெட்ரிக் டன் நெல் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட வேண்டியிருப்பதாகவும் தெரிவித்தார். இதில் என்ன ஒரே பிரச்சனைனா, செறிவூட்டப்பட்ட அரிசி அதற்கு ஒன்றிய அரசு அனுமதி தரணும். அவங்க என்னென்னா, இது ஒரு 4 மாதத்துக்கு 5 மாதத்துக்கு முன்னாடியே அவங்க இந்த மாதிரியாக அவங்க ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்தாங்க, ஒரு ஸ்பெசிமென் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை மாற்றி இனிமேல் இது மாதிரி செய்யுங்கன்னு சொல்லி அது கடிதம் 29/7/2025 தான் நமக்கு தமிழ்நாட்டுக்கு கடிதம் வரும். அதுக்கு பின்னாடி நம்ம டெண்டர் விட்டு 34,000 மெட்ரிக் டன்னுக்கு, ஏன்னா 100 கிலோன்னா 1 கிலோ கலக்கணும் அந்த செறிவூட்டப்பட்ட அரிசி, அது கலக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றதுனால வாங்கிய நிலையில் இன்றைக்கி அரைக்க முடியாத சூழ்நிலை. அதான் காரணம், வேற காரணமே இல்லை இவ்வளோ தேங்குறது. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.